வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூசணிக்காவை தோல் சீவிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை நம்ம ஜாரில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ ஒரு 5 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட், இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல தேன் கலந்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.